அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கிட்டு இருக்கேன், பச்சை மிளகாய் போட்டு. இது வச்சதுக்கப்புறவு நம்ம வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு, பொடி உள்ளி, தக்காளி, சிறுபருப்பு இது எல்லாம் போட்டு உள்ள ஒரு சாம்பார் தான் வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டும் வெண்டைக்காய் பொரியல் இப்படி வைக்கலாம் இந்த சாம்பாருக்கு. அப்படி இல்லைன்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அது போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பாருக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணுதேன். அது வந்து உளுந்த மாவு இருக்குல்ல, அந்த உளுந்த மாவை தான் இன்றைக்கி நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். அது வந்து நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சின தண்ணி தான். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 2 டீஸ்பூனு உளுந்த மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறவு ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இதையும் ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றிடலாம். ஊற்றி இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வந்துடும். இன்றைக்கி இது தான் சோறு, வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு சாம்பார், சிறுபருப்பு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் இனி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வாட்டர் பாட்டிலு, இந்த உளுந்த மாவு கூழ் இது எல்லாமே இனி அதது பாட்டில் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். வச்சுட்டு லஞ்ச் பேக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.